கொஞ்ச நாள் எல்லாம் முளைச்சி வந்துடும் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா, தோட்டத்துக்கு நிற்கிறேன். நல்ல சூரியன் உதிக்குது. சூரியன் உதிக்கிறதா கண் திறக்கிறார். எனக்கு தோட்டத்துக்கு வந்து அதுக்கு நாளைக்கு பிறகு நல்ல சூரிய ஒளி, கருப்பு தோலுக்கு சூரிய ஒளி முக்கியம். ஏனெண்டா எங்களோட உடம்பு அப்படி தான் செய்யப்பட்டிருக்கு. அப்போ வெயில் அடித்தா வெளியில் போவோம். அப்போ நான் விட்டமின் டி அப்படி எங்களோட உடம்புக்கு கிடைக்கும். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, தோட்டத்துக்கு நிற்கிறேன். எதுக்கு வந்திருக்கேன்டா, அண்டு வெங்காயம் உண்டி போட்டு வெங்காயம் வச்சுட்டு போனால் இன்றைக்கு வெங்காயம் எப்படி டக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து நிற்கிறோம். அப்போ என்ன மாதிரி கிடக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வெங்காயம் வச்ச இடம். இப்போ லைட்டாக முளைச்சி வந்துட்டுது. இப்போ முளைச்சி வந்து கொண்டிருக்கு. முளைச்சி வருது, முளைச்சி வருது, முளைச்சி வருது, முளைச்சி வருது, முளைச்சி வந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் நாள் எல்லாம் முளைச்சி வந்து நினைக்கிறேன். சிலது கொஞ்சம் முளைச்ச காணாது. ஆனால் இப்போ அந்த துளி விடுது. எல்லாம் விட்டுட்டு வெள்ளை வெங்காயம் என்ன இடம் கண்டு போய் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வெள்ளை வெங்காயம். இப்போ வளர்ந்து வருது. ஆனால் விஷயம் என்னென்னா, இஞ்சி ஒரு இலியான் வகை இருக்கு. இலியான் வகை இருக்கா. அப்போ இதை இப்படியே விட்டால் அந்த இலியலை சாப்பிட்டு அதை ஒன்று இல்லாமல் ஆக்கிடும். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன செய்யலாம், ஆனால் எனக்கு பக்கத்து தோட்டக்காரத்து வீராக காட்டுறேன். இப்படி ஒரு நெட்டை வேண்டி பாதுகாப்பாக மூடி விட்டால் அந்த எலியை நாங்கள் உள்ளே போக மாட்டேன் தானே. உள்ளே போய் அந்த எலியை சாப்பிடாம வெங்காயம் வடிவாக வளரமுண்டாயிருக்காங்க. அதே நீங்கள் இந்த நெட்டு போடாமல் விட்டீங்களோ, அது அந்த இலியலையெல்லாம் சாப்பிட்டு வெங்காயம் கீழே வளராது. அதுக்காக இப்படி நெட்டு கொண்டு போனோம். என்னோட இயற்கை முறையில் செய்கிறோடைய நீங்கள் மருந்தொன்று பாவிக்கலாம் தானே. அதால் இந்த நெட்டை போட்டு உங்களுடைய பயிர்களை பாதுகாக்கணும். அவர் தான் சொன்னார், இந்த நெட்டி நீ தேடி கொண்டணும். எங்கள்ட இந்த வடிவாக வளர்றது தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது கூடுதலாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் பாதுகாப்பு காரணங்களுக்காக நெட்டி போடுதாங்க. இந்த அங்கே நெத்து, இங்கே ரெண்டு நெத்து, இங்கே நெத்து, எல்லாம் பக்கத்தால் ரெயின் போகுது. எந்த ஒரு அங்கே ரெயின் ஃபோன் அடிச்சுட்டு போகிறேன். அதே பார்த்தீங்கன்னா வேறு இன்றைக்கு என்ன செய்தேன்டா, வீட்டை மிளகாய் கண்டு மிளக போட்டு வந்து உண்டு கொண்டு வந்து என்ன கொண்டு அப்படி இருக்காங்க. அதால் இந்த சத்தத்துக்கு ரேஞ்ச் சத்தத்துக்கு நான் கிடைக்கிறதுக்கு ஓகே. வீட்டை மிளகாய் கண்டு வளர விட்டுட்டு வெளியில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாக்கு. இன்றைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சோன்னு கொண்டு வந்து வச்சாச்சு. ஆக்களை கொண்டு வந்து எதில் வச்சுக்கிட்டாக்கண்டா, இதில் வச்சுட்டாக்கு. ஆனால் பிடுங்கி வச்சதால் லைட்டாக எல்லாம் பாடி போய் நிற்கணும். பிறகு என்ன மாதிரி வரி நம்ம தெரியாது. ஆனால் இப்போ அந்த வேரில் இருந்து பிடுங்கி வேறு இடத்துல வச்சானே, அதால் வாடி கிடக்கு. இது எல்லாம் அப்புறம் மிஞ்சால வேறு என்ன வேறு இந்த ரெண்டும் தான் இப்போ வச்சுக்கிட்டாக்கு. ஏனி வேறு என்ன வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலத்தை பதப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறேன்னு இப்போ இப்படி ஒன்று இருக்கா, இப்படி ஒன்று இருக்கு. இதை குத்தி போட்டு இப்படி என்ன உழுவுற மாதிரி வரும். பிறகு அடுத்தது குத்தி போட்டு ஒரு பித்தி இப்படி இருக்கு. அப்போ உழுவுற மாதிரி வந்துட்டு வேறு என்னென்னா பக்கத்தில் ஒன்று இருக்கு கொண்டு கட்டுறது என்கிட்ட இல்லையா. நான் பக்கத்து என்னென்னா இது ஒரு கீரை வகையா. ஒருக்கா போட்டு விட்டீங்கன்னா பிறகு அதுலேயே ரெண்டு முளைக்கும். கீரை மாதிரி தானே இருக்கும் சுவை. ஆனால் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறோம், கொஞ்சம் கடினமான இல்லை வாசம் இருக்குமா. மற்றபடி கீரை மாதிரி தானே இருக்கும். அந்த அதே இங்கே வேறு ஒரு ஆள் என்ன செய்து வச்சுக்கிறாருண்டா, பாருங்க ஒன்று என்ன செய்து வச்சுக்கிறாரு. அந்த பீன்ஸை படர விடுறாக்கு இப்படி வீடு மாதிரி கட்டிட்டு
போட்டுருக்கு. அதே மாதிரி வெங்காயம் முளைக்கு போட்டு பக்கத்தில் வச்சுட்டு இதை வைட்டேன். வெங்காயத்தை வரைகிறேன். மற்றது வேறு பக்கத்தாக்கள் என்ன பூட்டு வச்சுக்கணும்னு பார்ப்போம். என்ன இப்போ முளைக்க போட்டு கிட்டடியிலே கூடுதலாக இப்போ வெங்காய சீசன் போல எல்லாரும் வெங்காயம் தான் போட்டுருக்கீங்க. அதே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள என்ன வச்சுக்கணும்னா ஸ்லாக்கு போட்டு வச்சிங்கன்னா அதாவது ஒரு இலவகை சாப்பிட்லாம். அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டாங்க. வேறு என்ன வச்சுக்கணும் அப்படின்னா வேறு ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது. இதுக்குள்ள நீங்கள் கூட தாவரங்களை வளர விடலாம். இதுக்குள்ள வந்துட்டு கண்ணாடி கைதான் அந்த கண்ணாடி வீடு வெக்கிய சேமிச்சு வச்சுருக்கீங்க. அதில் இதில் கூட தாவரங்களை வளர விடலாம். இந்த சில இப்படி வளர்ந்து நிற்கின்றது போட்டு விட இப்படி தான் வந்து இப்படியே கைனோ பிடிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தக்காளி நிற்கிது. அதே இஞ்சால பார்த்தீங்கன்னா மிளகாய் கண்டுகள் அது தக்காளி ருக்குலா அந்த ஒரு இலவகை நிற்கிது. இதுதான் அந்த கண்ணாடி வீடு. இங்கே தக்காளி கண்டுகள் வைக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா இப்படி வீடு மாதிரி போடுறாங்க. ஏன்னாண்டா மழை பெய்த ஒன்று அந்த தக்காளிக்க நல்லா வராதான். மழை பெய்து வெயில் முடிச்சு இல்லையே நிறங்கள் மாறிட்டோம். இதை கொண்டு எல்லாரும் கூடுதலாக குட்டி குட்டி வீடுகளை போட்டு தான் வச்சுருக்காங்க. வெங்காயத்துக்கு அதே கதை அந்த இலையான் பூச்சிகள் சாப்பிட்றாங்க போட்டுட்டு. இதுக்குள்ள என்ன நிற்கின்ற லீக்ஸ் இப்போ வளர்ந்து வருது. இதை நினைக்கிறேன் இதான் லீக்ஸ் இப்போ வளர்ந்து வருது. இதை பெருசாக என்னன்னா பிடிங்கி சாப்பிடும். இந்த வீடுகள் எல்லாம் அந்த தக்காளி பழத்துக்கு வடிவான தக்காளி பழம் வளர பண்ணுறாங்க. எல்லாம் நான் என்ன வீடு போட்டு சும்மா வச்சு பார்ப்பேன். ஆனால் நல்லா வரான்னு தான் சொன்னாங்க. நானும் சரி இதுக்குள்ள ஒரு செடியை படர என்ன செடி அதே அப்படியே வந்தால் பூச்சி என்ன வச்சுக்கிற கேட்டேன். இதெல்லாம் கண்ட மாட்டேன். பூச்சி இதுக்கு வெங்காயம் நெட்டுக்கெல்லாம் போட்டேன். இது அப்படியே வந்தால் இது ஒரு தாவரம் இருக்குது. இதில் இந்த தண்டை தான் கூடுதலாக நான் கடையில் வந்துட்டு வைக்கிறது. இந்த தண்டை தான் வைப்பாங்க. பட் இல்லையே என்னதுக்கும் பார்க்குறதும் எனக்கு தெரியல. ஆனால் கூடுதலாக நான் பார்த்துருக்கேன் தண்டு தான் எனக்கு. இப்படியே வந்தா என்ன மரமெல்லாம் இப்போ பூத்துருக்கு. என்னோட வெயில் காலம் வாங்கிட்டு தானே மரங்க பூத்துட்டு. அதே இதில் இவர் வச்சு வெங்காயம் கொஞ்சம் வளர்ந்து வந்துக்கால தெரியுதுன்னு நினைக்கிறேன். வச்சதெல்லாம் ஒரு வளர்ந்து இதுவும் அதிலே மாரி சிலாதான் வச்சுட்டு வெயில் வடியாக பிடிக்கணும்டாக்காக ரப்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பம் என்ன நிற்குதுண்டா லீக்ஸ் தான் நிற்குது. இதில் எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்கணும்டா இது ஸ்ட்ராபெரி பழத்தான் வேணா அப்புறம் வந்து எடுக்கலாம் வரியா எடுக்கலாம் வேண்ட காட்டுறேன். ஸ்ட்ராபெரி இப்போ வச்சுட்டாக்கி இது தமிழில் செம்புட்டு பழம்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். அந்த பழத்தில் வச்சுட்டாக்கி நீ இதுக்கு நெட்டு போட போயிடும் போல. ஏன்டா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மருந்து அடிக்கலாம். ஆனால் இயற்கை முறையெல்லாம் எல்லாம் செய்யணும்டா. அப்போ பூச்சிகள் மற்றும் தாவரத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சின்ன பூச்சி வகைகள் எறும்புகள் அதோட வழியை வச்சுக்கணும்டா. நெட்டை மேலே போட்டால் தான் ஒரே வழி. அதான் எல்லாரும் அப்படியே செய்யணும். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் இப்படி ஏன் குட்டி வீடாக போட்டு வச்சுக்கிறாங்கன்னு நினைப்பீங்க.
வீடு வீடு ஏனண்டா தக்காளி அல்லாட்டி நல்லா வராதான், மினக்கிறதும் வேஸ்ட்டாக போகணுன்னா அப்படி செய்ய சொல்லி சொன்னாங்க. இதுக்குள்ளே இதாக போட்டால் தக்காளியை வச்சுருங்க. இதை போட்டு இப்படியே தக்காளி ஆம்புடு தனிஞ்சு இவ்வளோ எல்லாம் நிறுத்தி தான் இதுக்குள்ள வெங்காயங்கள் லீக்ஸ் எல்லாம் கூட்டுறான். வந்தேனி நான் வச்சுட்டு வெளிக்கிட போகிறேன். இன்றைக்கு நல்ல வெயில் இருக்குது. நாளைக்கு பிறகு நாளைக்கு பிறகு எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கு. ஓகே, நீ அடுத்தடுத்து என்ன செய்கிறேன் இல்லாட்டி எப்படி வந்திருக்கு வச்சதுலன்றதை நேரம் இருந்தால் எடுத்து போட்டு காட்டுறேன். ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. பாய்.